திருப்பூரில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 3 கண்டெய்னர் லாரிகளில் இருந்து 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். வணக்கம் கதிர்வேல், கண்டெய்னர் லாரிகள் எங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன? லாரிகளில் உள்ள பணம் குறித்து உரிமை கோரி யார் ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள்? கதிர்வேல். வணக்கம் வசந்த். அதாவது நேற்று முன்தினம் இரவு செங்கப்பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கும் போது கோவையிலிருந்து விசாகப்பட்டினம் சென்று கொண்டிருந்த லாரியை சோதனையிட்ட போது அதில் 570 கோடி ரூபாய் பணமும் அது ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க் கொண்டு செல்வதுமாக கூறியுள்ளனர். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் சந்தேகமடைந்த நிலை கண்காணிப்பு குழுவினர் அவற்றை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு மாவட்ட செலவின பார்வையாளர் ஆய்வு செய்தனர். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் வங்கி அதிகாரிகளை வரவ வைக்க உத்தரவிட்டிருந்தனர். இப்பொழுது 3 கண்டெய்னர் லாரிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிலேயே இருக்கு. கதிர்வேல், பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கதிர்வேல், அதாவது நேற்று காலையிலிருந்து வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இங்கிருந்து திருப்பூர்ல பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். நேற்று மாலை முதல வங்கி அதிகாரிகள் ஆவணங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தனர். நேற்று மாலை முதல் ஆரம்பித்த விசாரணை இன்று நள்ளிரவை தாண்டி விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வங்கி அதிகாரிகள் கொண்டு வந்த ஆவணங்கள் இன்று காலை 3 மணி அளவில் சரி உடனடியாக அவை தேர்தல் ஆணையர் அலுவலக சென்னை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. கதிர்வேல், விசாரணையில் இன்னும் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் பாக்கி இருக்கின்றன? ஒட்டுமொத்தமாக விசாரணை நிறைவு பெற்று எப்பொழுது பணம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? கதிர்வேல், அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்து விட்டது. இவங்க சேகரித்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேற்கொண்டு தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அமைத்த உயர்மட்ட குழு விசாரணை முடிந்த பிறகு அவர்கள் தரும் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் தரும் உத்தரவை எடுத்து அடுத்த எடுக்கப்படும். கதிர்வேல், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.